ஒரு பெரிய ட்ரிப்பு போகிறோம் கைஸ். ஸோ அது வந்து ஒரு கூடிய சீக்கிரத்தில் நம்ம போகிறோம் கைஸ். இப்போ நான் எதில் போயிட்டு இருக்கேன்னு முடிஞ்சா கண்டுபிடிக்க பார்க்கலாம். இங்கே பாருங்க கைஸ், ஸ்கேட்டிங்கில் நான் போயிட்டு இருக்கேன் கைஸ். இங்கே நம்ம வந்து இந்த ஸ்கேட்டிங் போர்டு நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். வந்து கோவப்பட போக போகிறோம் கைஸ். கைஸ் டெக்கட்லேருந்து கிளம்பிட்டோம் கைஸ். ஸோ டெக்கட்லேருந்து கிளம்பிட்டு இப்போ நம்ம வேற ஒரு இடத்துக்கு நோக்கி நம்ம சென்று கொண்டு இருக்கோம். ஸோ அது என்ன இடம்னா ஸ்கை வாக் மாதிரி தான் கைஸ் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம்னா தும்கி படத்துக்கு போய் பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம் கைஸ். இன்னைக்கு நம்ம ஷாருக் கான் அவரை நடிச்ச படம் கைஸ். ஸோ அதில் தான் போய் பார்க்கலான்னு இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ ஹிந்தி படம் வேறு, அது வந்து புரியுமா? ஆனால் ஓரளவுக்கு அது பார்த்து அப்படியே கற்று தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து ஹிந்தி புரியாது, இருந்தாலும் அம்மா அப்பாக்கெல்லாம் பிடிக்கும் கைஸ் ஷாருக் கான் அவங்களாம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு சேர்த்து இப்போ எல்லாரும் சேர்த்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே அப்படியே மாஸ் பண்ணலாம் கைஸ். இப்போ வந்து அது போய் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க வந்து அங்கே போயிட்டு இருக்காங்க காரில், இப்போ நாங்கள் 2 பேரும் பைக்கில் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே ஸ்கை வாக் போயிட்டு அப்படியே படம் பார்க்கும்போது அப்படியே நிறைய விஷயங்கள் நடக்கும்போது ஸோ அதெல்லாம் நான் அப்படியே உங்களுக்கு ஒன்றுனா உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். மலை ஏற ஆரம்பிச்சு விட்டோம் கைஸ். அப்போனா நம்ம ஸ்கை 1க்கு வந்துட்டோம்னு அர்த்தம். ஸோ பாருங்க கைஸ், மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் கைஸ். அதே மாதிரி போய் 8th ஃப்ளோரில் நம்ம போய் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பிவிஆருக்கு நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஈஸியாக போயிடலாம். இல்லை நம்ம வந்து ரொம்ப தூரம் நடந்து போகணும், இல்லை வந்து லிஃப்ட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே போய்ட்டு நம்ம 8ல் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கு. நம்ம அப்படியே போயிடலாம் கைஸ் நடந்து அப்படியே. ஸோ அதான் கைஸ் நம்ம 8th நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க கைஸ் அப்படியே போயிட்டு டுங்கி படம் போய் பார்த்து அப்படியே ஜாலி பண்ணலாம் கைஸ். ஸ்டாடி டுங்கி. ஸோ அவங்கெல்லாம் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்துடுவாங்க. இப்போ நம்ம வந்து 6th கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஸோ அப்படியே வர வழியில் வந்து ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணுறது கைஸ். எதுனால இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடணும் கைஸ். அந்த ஷார்ட்ஸ் வந்து வர வழியில் எடிட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும்ல, ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதனால் எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோன்ற ஒரே காரணத்துக்காக ஸோ எல்லாம் எடிட் பண்ணி இப்போ வந்துடும் கைஸ். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நியூ இயர் அன்றைக்கி நான் எடுக்கிறேன். ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைஸ். ஸோ அது என்ன அந்த ஷார்ட்ஸ், அந்த ஷார்ட்ஸ் நல்லாயிருக்கும் கைஸ், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்தாச்சு கைஸ். ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், ஸோ வந்தாச்சு. ஸோ அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நியூ இயர் தாண்டி நீங்கள் பார்த்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த ஷார்ட்ஸ். ஸோ வந்தாச்சு. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகலாம், இல்லை நம்ம போய் உள்ளே போய்டுவோம், அவங்க அப்படியே வந்துடுவாங்க கைஸ். ஸோ வீரா மைக் உள்ளே வச்சிடுறேன்டா. ஓகே கைஸ், பாய் கைஸ். கைஸ் மைக்கு டப்பா காணும் கைஸ். வந்து பைக்கு உள்ளே தான் கைஸ் வச்சு அந்த ஸ்கூட்டிக்குள்ளே வைக்கிறோம்ல, ஸோ அது உள்ளே வச்சு ஆனால் காணும் கைஸ். ஒரு வேறு காரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காரில் இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா காணாமல் போயிடுச்சு கைஸ். அது இல்லை கைஸ். ஸோ காரில் இருக்கேன்னு தான் சொல்கிறான். அப்படியே காருக்கு வெளியே விட்டு வந்துட்டாரு கைஸ். நான் தான் காருக்குள்ளே போட்டேன். அந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் கைஸ் அந்த மாதிரி பண்ணிட்டேன் நான், எனக்கு தெரியாமல். ஸோ நீங்கள் அந்த கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் கைஸ். ஷார்ட்ஸ் அது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம் கைஸ். டிவியாக இருக்குது வாங்க கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ், எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் கைஸ். இந்த வழியாக வரலான்னு பார்த்தா சந்திரன் பாருங்க கைஸ், எவ்வளோ இருட்டாக இருக்குது. இது ஏதோ எக்கோ கேட்குது கைஸ். பேசினா படம் போயிட்டுருக்கு, படம் போடுற சவுண்டு கேட்குது. ஸோ யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். சரி ஒரு 2 பேர் வராங்க. ஸோ அப்படியே நாங்கள் மட்டும் நடந்து போயிட்டுருக்கோம் கைஸ். ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அப்படி போனோன்னா வந்து பிவிஆர் வந்துடும். ஸோ அப்படியே போயிட்டு அப்படியே படம் பார்க்கலாம். அங்கே உள்ள மால் வந்தனால நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ நல்லாயிருக்கும். ஸ்கை வாக் கம்பேக் வீடியோ, அது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நல்லா இருக்குது ஸ்கை வாக்கோட கம்பேக் வீடியோ. ஸோ அதை பாருங்கள். இப்போ வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் கைஸ், எல்லாமே காட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ், வீடியோ போடலாம் கைஸ். வந்தாச்சு கைஸ், வே டு பிவிஆர். ஓகே கைஸ், பை கைஸ். படம் பார்க்குறேன் கைஸ். கைஸ் இங்கே பாருங்க ஸ்கை வாக், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இன்னும் வச்சுருக்காங்க. ஸோ பாருங்க கைஸ், அன்றைக்கி வேறு லெவல் கூட்டம் கைஸ், இன்னைக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் கைஸ். இப்போ பாருங்க கைஸ், செம்மையாக இருக்குல்ல. ஸோ கைஸ் இந்த படத்துக்கு நம்ம போக போகிறோம். டுங்கி ஹிந்தி படம். ஸோ ஷாருக் கான் நம்ம தலைவர் நடிச்சிரு படம். ஸோ வாங்க கைஸ் போகலாம். படத்துக்கு போகலான்னு நாங்கள் மேலே வந்துட்டோம் கைஸ், பைக் எடுத்துக்கிட்டே. அவங்க பாருங்க கைஸ், அங்கே தெரியுறாங்களா? இங்கே பாருங்க கைஸ், தெரியுவாங்க இருங்க, கரெக்டாக இங்கே தெரியுறாங்களா கைஸ்? அவங்க நின்று அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க கைஸ். அவங்க மேலே வந்து படம் பார்க்காம நாங்கள் வந்து இங்கே வெளியே நின்றுட்டுருக்கோம் கைஸ். வருவாங்கன்னு பார்த்தா ஆனால் வரவே இல்லை கைஸ். கைஸ் நாங்கள் வந்தே விட்டோம் கைஸ் உள்ளே. இங்கே பாருங்க கைஸ், உள்ளே வந்துட்டோம் கைஸ். அவங்க இன்னும் வரல கைஸ். ஸோ அவங்க தெரியுறா கைஸ், இங்கே அதுங்க தெரியுற கைஸ். அதுதான் இன்னும் ஓப்பன் பண்ணல, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அவங்க இன்னும் வரமாட்றாங்க கைஸ். உள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வேறு கைஸ் எல்லாத்துலேயும் டுங்கி தான் போயிட்டுருக்கு. எல்லாம் வந்து டுங்கி படத்துக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க போல. ஸோ தெரியல. ஸோ இது எதுக்கு கைஸ் படம் பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம் கைஸ். நம்ம வந்து மால்லேருந்து கீழே வந்து பார்க்கிங்கிட்டே வந்துட்டோம். நீங்கள் வந்து படம் எப்படி இருந்துச்சு நான் வந்து சொல்கிறேன் கைஸ் அப்புறமா. இங்கே எத்தனை வந்து வெளியே இந்த ஸ்கை வாக் இருக்கிறாங்க. ஸ்கை வாக்கு வெளியவே இருங்க கைஸ், இன்னொரு டிசைன் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க கைஸ், டிசைன் மேலே வந்து இது இப்படி போட்டிருக்காங்க, கீழே வந்து வுட்டில் இருக்குது கைஸ். ஸோ இது அக்கர்லிக்கு தான் நினைக்கிறேன், இது அக்கர்லிக்கு மாதிரி ஏதோ இருக்குது. ஸோ
ஸோ இங்கே பாருங்கள் கீழே வுட்டு மாதிரி இருக்குது கைஸ். ஸோ இந்த இடத்துல கைஸ் இந்த மால் வெளியே இருக்குது கைஸ் என்ட்ரன்ஸில். இந்த மால் என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கடைகள்லாம் போட்டு நிறைய சூப்பராக நல்லா வச்சுருக்காங்க கைஸ். ஸோ அங்கே வந்து நிறைய புக்கு கடை இருக்குது, அப்புறம் வந்து ஊறுகாய் கடை இருக்குது, அப்புறம் நிறைய விளக்கு வித்தியாசமான விளக்கு கடைகள்லாம் இருக்குது கைஸ். ஸோ நிறைய விதமான விளக்கு கடைகள், அப்புறம் நிறைய கடைகள் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளிப் எடுத்துக்க கிளிப் நான் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ இங்கே பாருங்க ஸோ உட்காந்துட்டு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுற நேரத்தில் உட்காந்து இந்த குப்பை தொட்டி உட்காந்து நோண்டிட்டு விளையாடிட்டு இருக்காங்க கைஸ். ஸோ இங்கே வந்து லிஃப்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லிஃப்ட் வந்து போயிட்டு இங்கே பாரு இங்கே வந்து நிற்கிறாங்க. இங்கே வேறு கைஸ் ஆச்சரியம் எப்படி கைஸ் ஸ்டார்டிங் வந்து இடத்துக்கு திருப்பி வந்துட்டோம் கைஸ். ஏன்னா இந்த வழியாக தான் வந்து பைக் பார்க்கிங்க்கு போக முடியும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துக்கு திருப்பி நடந்து அப்படியே போயிட்டு இருக்கோம் பைக் எடுக்கிறதுக்கு. ஸோ அவங்க வந்து திடீர்னு நான் காட்டில் கைஸ் ஆச்சரியமாக பார்த்துருப்பேன். என்னடா எதுக்கு ஆச்சரியமாக பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அவங்க வந்து மேலே நின்றுருந்தாங்க. எங்களை வந்து கீழே கார் பார்க்கிங்க்கு மாமா எங்கே போயிட்டாங்களா. ஸோ எங்களை போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே நிற்கிறாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சரி ஓகேன்ட்டு நாங்கள் வந்து இருங்க ஸ்டார்ட் எடுத்துக்கிறேன். எங்களை வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டாங்க. சரி ஓகேட்டு நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் தேடிட்டே இருந்தோம். அவங்க வந்து காணோம். சரி அப்புறம் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம் நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அவங்களே வந்து கீழே வந்துட்டாங்க. அவங்க மேலே நிற்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் கீழே வந்துட்டாங்க. அதனால தான் திடீர்னு ஒரு மாதிரி ஆச்சரியமான மாட்டேன். ஸோ அதான் கைஸ் பார்த்து பைக்கு கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி அப்படியே பறந்து வீட்டுக்கு போக வேண்டியதான் கைஸ். பறந்துலாம் பைக்கு வர முடியும். அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போகலாம் கைஸ். கைஸ் விஜயகாந்த் அவங்களோட மண்டபம் கைஸ். கைஸ் விஜயகாந்த் அவங்களோட சமாதி பார்க்க போகிறோம் கைஸ். ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் பத்திரமா எல்லாம் சேஃபாக வச்சுருக்காங்க கைஸ். கிட்ட வந்துட்டோம் கைஸ். சார் அங்கே ஜென்ஸ் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணுங்க சார். போட்டோ நீங்கள் பாருங்க. அடுத்த கீழே கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார் மூவ் பண்ணுங்க. சரி வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா. அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா அண்ணா பார்த்துலாம் கொஞ்சம் வாங்கண்ணா. காத்துல அதுல வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கலாம் காதுல அதுல செட்லாம் வச்சிருக்கேன். கைஸ் வீட்டுக்கு போகலான்னு நினச்சோம். ஆனால் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போகலான்ட்டு எல்லாம் வந்து இங்கே அந்த இது இருக்குல்ல கைஸ், கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்தில் ஒரு அடையார் ஆனந்த பவன், அந்த கோயம்பேடு மெட்ரோ கிட்டே இருக்கல கைஸ் அந்த அடையார் ஆனந்த பவன். ஸோ அது பக்கத்தில் வந்து அங்கே அதில் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் கைஸ். செம்ம டயர்டாக இருக்குது கைஸ். இதுக்கப்புறம் போயிட்டு வீட்டில் போயிட்டு எடிட்டிங் பண்ணி ஸோ நாளைக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும். நாளைக்கு வேறு எனக்கு காலேஜ் இருக்கா. ஸோ அதுக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். செம்ம டயர்டாக இருக்குது கைஸ். இதுக்கப்புறம் போய் வீடியோ எடிட் பண்ணி போகிறது செம்ம கஷ்டமான விஷயம். இருந்தாலும் உங்களுக்காக நான் பண்ணுவேன் கைஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு டெய்லி நான் வீடியோ தருவேன் நான் வந்து சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ நான் பண்ணி நான் தருவேன் கைஸ் நான். ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து படம் எப்படி இருந்துச்சு நான் சொல்கிறேன். ஸோ அதை அப்படியே சொல்கிறேன் நான். ஓகே இந்த வீடியோ நான் இந்த லைன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் எப்படி இருந்துச்சு மறக்காம நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கைஸ் நீங்கள் அந்த லாஸ்ட்டு கிளிப்புக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் சார் அவர் இறந்த சமாதி போய் பார்க்கும்போது உண்மையை சொல்லணும்னா உண்மையிலே வந்து ரொம்ப சோகமாக இருந்தது கைஸ். ஸோ இது சும்மா பேச்சுக்கு வீடியோக்காகலாம் சொல்லலை. உண்மையிலே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அவர் போய் அங்கே இந்த மாதிரி போய் பார்க்கும்போது அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு கைஸ். சினிமாலெலாம் ஸ்டார்ஸ்க்கு ஒரு சாப்பாடும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சாப்பாடு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு இருக்கணுன்ட்டு
உடைச்சதே அவர் தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது, அந்த மாதிரி அதெல்லாம் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை? ஸோ நிறைய 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 விஷயங்கள்லாம் இருக்குது கைஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், ஒரு நல்ல மனுஷன் இறந்துட்டாரு. ஸோ என்ன பண்ணுறது, ஒரு இறந்தது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமோ, அதை விட எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அவர் பார்த்தோன்னே ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்னதுன்னா, ஒரு நாள் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவர் மக்கள் பார்க்கறதுக்காக வந்திருந்தார். அப்போ அந்த டைமில் அவரால் கை கூட தூக்கி வணக்கம்னு சொல்லுவாங்க கைஸ், கை தூக்கி ஹாய் கட்டி மக்களுக்காக. ஸோ அந்த டைமில் அவரால் கை கூட தூக்க முடியாமல் ஒரு மாதிரி ரொம்ப ஒல்லியாகி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். ஸோ அது அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இருந்தார், ஏன் இப்படி ஆயிட்டாருன்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. சரி, உண்மையை சொல்கிறேன், இது வீடியோக்காக உண்மையிலேயே பேச்சுக்காக நான் சொல்லலை. உண்மையிலேயே எனக்கு அந்த மாதிரி பட்டது. உண்மையிலேயே அவர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டது உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த அந்த டைமில். அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது எனக்கு. நம்மளால் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அவ்வளோ உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றது விஷயம் நான் அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் கைஸ். நம்மளோட உடம்பை நம்ம எப்பவுமே பத்திரமா பார்த்துக்கணும் கைஸ். ஸோ உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. எல்லாம் சரி, ஓகே விடுங்க. ஓகே, எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே, விடுங்க. ஸோ கைஸ், நான் உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்ல கைஸ், டுங்கி படம். ஸோ படம் எப்படி இருந்துச்சுன்னா உண்மையிலே நல்லா இருந்துச்சு கைஸ். உங்களுக்கு டவுட் இருக்கும், எப்படி உங்களுக்கு தான் ஹிந்தி புரியாதுன்னு சொன்னீங்க, நீ எப்படி உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு கேட்குது, நீங்கள் சொல்கிறது கேட்குது எனக்கு. ஸோ அந்த ஒரு எமோஷனல் அவங்க பண்ணுவாங்களே கைஸ், அந்த ரியாக்ஷனோ பேசுறது. ஸோ அந்த ஒரு எமோஷனல் நம்ம புரிஞ்சிடணும் நம்ம என்ன எப்பவுமே. ஸோ அந்த எமோஷனல் புரிஞ்சிருச்சு எனக்கு. அதுவும் இல்லாமல் கீழே சப்டைட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்து அப்படியே ரெண்டுமே பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக புரிஞ்சிருச்சு கைஸ். ஸோ உண்மையிலே படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸோ நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆனால் எனக்கு அதில் ஒன்று கைஸ் புரியவே இல்லை. ஏன்னா அவங்க காமெடி பண்ணுறாங்க, ஹிந்தியில் காமெடி பண்ணுறாங்கல்ல. ஸோ அதில் அது கரெக்டாக அது என்ன காமெடின்றது தெரியல. மொத்த தேட்டருமே சிரிக்குது. ஏன்னா வந்தவங்க ஃபுல்லாக ஹிந்தி தெரிஞ்சவங்களா இருக்காங்களா. ஸோ எனக்கு ஹிந்தி தெரியவே இல்லை. எங்கள் அம்மம்மா சித்தி அவங்களுக்குலாம் ஹிந்தி தெரியும், மாமாங்கள் அவங்களுக்குலாம் ஹிந்தி தெரியும். ஸோ எனக்கு ஹிந்தி தெரியவே இல்லை. எனக்கு ஹிந்தி தெரியவே இல்லையா. ஸோ அவங்க காமெடி பண்ணுறது சிரிக்க என்ன சொல்கிறாங்கன்றதுனால எனக்கு அதை சிரிக்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் அம்மம்மா சித்திக்கிட்டலாம் அந்த காமெடி என்னன்னு கேட்கலாம். சரி, ஓகே, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும்ல அப்புறம் படம், சரி அப்படின்னு கேட்காம அப்படியே அப்புறம் கேட்கலான்னு நினச்சி அப்புறம் கேட்கவே மறந்துட்டேன் நான். ஹிந்தி காமெடி மட்டும், அந்த காமெடிங்கெலாம் மட்டும்தான் புரியல. மற்றபடி படம் என்ன என்ன சொல்ல வராங்க, ஸோ என்ன அந்த எமோஷ்னல், ஸோ என்ன இது எல்லாமே புரிஞ்சுது கைஸ். ஸோ உண்மையிலே படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு கைஸ். அந்த காமெடி மட்டும் தான் தெரியல. மற்றபடி உண்மையிலே கதை நல்ல கதை கைஸ். உங்களுக்கும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஹிந்தி தெரியல அதனால் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ உண்மையிலே உங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரிஞ்சிடும் கைஸ். நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும் கைஸ். அந்த படம் ஹிந்திலே இருந்தாலும் கைஸ் படம் புரிஞ்சிடும், அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னும் ஒரு விஷயம், அது வேற லெவல் கைஸ். அது என்னதுன்னா 50+ வயசில் கைஸ் அவருக்கு. ஸோ அவர் இப்படி சும்மா இப்படி நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல படத்தில். ஸோ அந்த மாதிரி இப்படி நிற்கும் போது இந்த கை நரம்பு சும்மா அப்படி இருக்கு கைஸ். எப்படி இருக்காரு கைஸ் அவர் அந்த ஏஜ்லேயும் 6 பேக்லாம் வச்சு பயங்கர செம்மையாக இருந்திருக்கு. ஐயோ செம்மையாக இருந்தது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் தான் கைஸ், உண்மையாக சொல்லணும்னா. ஸோ நம்மளால் முடியும் நினச்சா என்ன வேணாலும் முடியும். ஸோ அதுதான், அவ்வளோதான் கைஸ். ஸோ எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் நான் நம்புறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல போட்டுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு உங்கள் ஷார்ட்ஸில் பார்க்குறேன், நான் அன்றைக்கி உங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் ராஜ். பாய். ஸோ கைஸ், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் டக்குன்னு ஞாபகம் டக்குன்னு நான் சொல்கிறேன் கைஸ். ஸோ அது என்னதுன்னா, நான் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு இந்த பார்ட் 1, இது பார்ட் 1 பார்ட் 2 இல்லை கைஸ். ஸோ இது பார்ட் 1 நான் சொல்லியிருப்பேன். பெரிய ட்ரிப் போகிறோம், ஒரு ஷாப்பிங் போகிறோம், அப்புறம் இதுலேயும் நீங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு போகிறதுல எனக்கு கண்டினியூ ஆயிருக்கும். ஸோ இது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். என்னதுனா நீ ஷாப்பிங்கு அப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லையே. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட டெதோ எடுத்தேன் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்களே. உங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்கும். ஸோ அது
அது எல்லாமே இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த பெரிய ட்ரிப் வந்து வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடும். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ வந்து இது சொல்லுறது டக்குன்னு வந்து நான் ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் இந்த ட்ரிப்பு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு லெவலில் ட்ரிப்லாம் வந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்தில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.